பெண்ணின் சம்பவத்தில் உண்மையா பொய்யா? பேக் டெலிவரி பாய் ட்விஸ்டின் வாழ்க்கை தத்துவம் என்ன? ஆரம்பம். வணக்கம் நண்பர்களே. ஒரு பெண் ஊழியர். ஒரு டெலிவரி பாய் போல வீட்டுக்குள் புகுந்த நபர். மிரட்டல், தாக்குதல், புகார். ஆனால் சில நாட்களில் வந்த ஒரு ட்விஸ்ட். இந்த சம்பவம் உண்மையா அல்லது பொய்யா? இது சம்பந்தப்பட்ட உண்மைகளை மட்டுமே நோட் சென்சேஷனல் பட் சென்சிபிள் சொல்லப் போகிறோம். சம்பவத்தின் ஆரம்பம். புனே நகரத்தில் கடந்த வாரம் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்த பெண் ஒருவர் ஒரு டெலிவரி பாய் தன்னை கத்தியால் மிரட்டி வீட்டுக்குள் புகுந்தார் என போலீசில் புகார் அளித்தார். அந்த நபர் கற்பழிப்பு முயற்சியில் ஈடுபட்டதாகவும் பின்னர் ஒரு செல்பி எடுத்துச் சென்றதாகவும் புகார் அளிக்கப்பட்டது. இது புயலைப் போல தமிழக செய்தி சேனல்களிலும் இந்தியா முழுக்கவும் பரவியது. போலீஸ் விசாரணை மற்றும் ட்விஸ்ட். போலீசார் உடனடியாக விசாரணையைத் தொடங்கினர். சிசிடிவி கேமரா காட்சிகள் சேகரிக்கப்பட்டன. அந்த குடியிருப்புப் பகுதியின் பாதுகாப்பு கண்காணிப்பு காட்சிகளில் அந்த டெலிவரி பாய் வருவது தெரியவில்லை. மாறாக அந்த பெண் ஒருவரே தனியாக நடமாடுகிறதும் மட்டுமே பதிவானது. இந்த விசாரணை முடிவில் அந்த பெண் சில உண்மைகளை ஒப்புக்கொண்டதாக அதிகாரிகள் கூறுகிறார்கள். அவள் வேலை சுமை, தனிமை, மன அழுத்தம் இவை காரணமாக பைப்ரிகேஷன் செய்ததாக தெரிய வந்திருக்கிறது. சமூகமே கேட்கும் கேள்விகள். நண்பர்களே, இங்கு முக்கியமானது ஒரு கேள்வி. ஒரு பெண் பொய்யான புகார் அளிக்கலாம் என்ற ஒரு பக்கம். மறுபக்கம், உண்மையில் பாதிக்கப்பட்ட பெண்கள் எப்படி நம்பப்படும்? இதுபோல ஒரு பைப்ரிகேட்டட் புகார் சட்டத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் மக்கள் மனதையும் அரசியல், சமூக நியாய உணர்வையும் தாக்கிவிடும். பொதுமக்கள் கருத்து. ஒவ்வொரு உயிரும் முக்கியம். மக்கள் என்ன சொல்கிறார்கள்? இது ஒரு பிளான் பண்ணப்பட்ட நாடகமா? இது பப்ளிசிட்டி உண்மையா பொய்யா என்று தீர்மானிக்க வேண்டியது நீதிமன்றத்தின் வேலை. ஆனால் நம்ம ஒவ்வொருவரும் ஒரு உண்மையை மறக்கக்கூடாது. ஒவ்வொரு மனித உயிரும் முக்கியம். ஒவ்வொரு உண்மை பாதிப்பும் நியாயம் பெற வேண்டும். ஆனால் அதற்குள் போலியான குற்றச்சாட்டுகள் இடைமறிக்கும் போது நியாயம் பின்னோக்கி போகும். வாழ்க்கை தத்துவம் முடிவு. இந்த நிகழ்விலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? வெளியோடும் உண்மையோடும் நடந்து கொள்வது முக்கியம். ஒரு தவறான தகவல் சமூகத்தில் எண்ணற்ற பேரை பாதிக்கக்கூடும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒழுக்கம் வேண்டும். ஒவ்வொரு புகாருக்கும் ஆதாரம் வேண்டும். அதுவே வாழ்க்கையின் உண்மை தத்துவம். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இந்த சம்பவம் பற்றி? உங்கள் கருத்தை கீழே சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு அர்த்தமாயிருந்தால் ஒரு லைக், ஒரு ஷேர் மறக்காதீங்க. இதே மாதிரியான உண்மைச் செய்திகளுக்காக வாழ்க்கை தத்துவங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே. சந்திப்போம் அடுத்த உண்மைச் செய்தியுடன்.